இன்று இந்த வள்ளலார் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து அது இப்போது மட்டுமல்ல 52 வாரங்களுக்கு இதை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்திருப்பவர்தான் தமிழக முதல்வர் அவர்கள். இன்று காலையிலே உங்களுக்கெல்லாம் சிற்றுண்டி வழங்கி இருக்கிறார். இதை தலைவர் அவர்கள் பேசும்போது கேட்டீங்க. மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர். எல்லோருக்கும் கல்வி அறிவு இருக்க வேண்டும், பசிப்பினி நீக்க வேண்டும், பசியே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். வள்ளலார் சொன்னது அதுதான். அதைத்தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு இங்கே அண்ணாமலை இதை வைத்து தினந்தோறும் உணவு வழங்குவதிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த வள்ளலாருடைய நினைவுகளை எடுத்துச் சென்று நீண்ட காலமாக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய முழு ஆதரவையும் அளித்திட வேண்டும். வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒரு பிரிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற விழுப்புரம் நகரத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இது இன்னும் பல வகையிலே சிறந்து சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலையுடைய பணிகள் தொடரட்டும். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு சிறப்புரை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வள்ளலாருடைய பிறந்த நாளில் அவருடைய வருகையின் நோக்கம் குறித்து, அவருடைய கொள்கையின் நோக்கம் குறித்து வெகு விமர்சையாக சுருங்க சொல்லி வழங்க வைக்கக்கூடிய வகையிலே அற்புதமாக நம்மிடத்தில் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள்.